முக்கிய செய்திகள். இளம் பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி ஆபாச படங்களை பதிவேற்றி மிரட்டிய மர்ம நபர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். அரசு பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கவர்னர், முதல்வர் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். அரசு அறிவித்தபடி லேப்டாப் வழங்கவில்லை என்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி தலைமை செயலர் ராஜு வர்மா மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்த 22 வயது பெண் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக 2 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பயன்படுத்தி வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மர்ம நபர்கள் முடக்கம் செய்துள்ளனர். இதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து அவரது தோழிகளுக்கு ஆபாசமான தகவல்களும் தான் விபச்சாரம் செய்வதாக மெசேஜ் சென்றது. ஆபாசமாக வந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தவிர்த்து மற்றொன்றை மட்டும் பயன்படுத்தி வந்தார். கடந்த 26ஆம் தேதி அப்பெண்ணை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மற்ற நபர்களுடன் இருந்த ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும் அவற்றை கணவர், நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டினார். இது தொடர்பாக அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். அரசு முறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வளர்ந்த பாரதம் 2047 என்னும் தலைப்பில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற அவர் தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு காலை 8:30 மணி அளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், தலைமை செயலர் ராஜவர்மா, காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். நிதி நெருக்கடி, டெண்டர் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் நிகழாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனை கண்டித்து +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லேப்டாப் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று லேப்டாப் வழங்க வலியுறுத்தியும் முதல்வரை சந்திக்க 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அப்போது சம்பா கோயில் அருகே வந்தபோது போலீசார் மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் ஆங்காங்கே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் அரசு அறிவித்த ஆண்டு கணக்கின்படி +2 முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். போன வருஷம் 12th படித்தோம். படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சரி நாங்களும் கொடுப்பாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனால் கொடுக்கல. இப்போ படிக்கிற 12th லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல. எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ 11th கொடுக்குறாங்க. அந்த லேப்டாப்பை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் ஒன்றும் ஏழை மகள் தான். யாருக்கிட்டையும் போய் வாங்கவும் முடியாது, யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அதனால தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை போராட்டம் பண்ணோம். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என முதல்வர் ரங்கசாமி பல்வேறு அரசு விழாக்களில் தலைமை செயலர் ராஜு வர்மாவை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் தலைமை செயலரை மாற்ற வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கினர். இந்த நிலையில் தலைமை செயலர் ராஜு வர்மா சண்டிகருக்கு அதிரடியாக இன்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றிய சரத் சௌகான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அந்த அந்தமான் நிக்கோபாரில் இருந்து கலைவாணன் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கலைத்தீர்த்தால் குப்பம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் கடந்த 25 ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வந்தனர். அப்போது சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவ மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவ மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது நரிக்குறவர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நரிக்குறவ பிரதிநிதிகள் 2 பேரை மட்டும் முதல்வரை சந்திக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இருபது வருஷமா அங்கே சந்தை தோப்பில் 10 வருஷமா சந்தை தோப்பில் கிடந்தோம். அங்கேருந்து துரத்தி எங்கள் ஜனக்கிட்ட அனுப்பி விட்டாங்க. அங்கே கொஞ்ச நாள் இடம் தரேன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் எங்கெங்கே மந்திரி கலெக்டர் எல்லாமே பார்த்துட்டு தான் வரோம். எதுவுமே நேற்று 10 நாள் கழிச்சு போனோம். அவர் என்ன சொன்னார், 10 நாள் கழிச்சு தரேன்னார் இடம். சரி, 10 நாள் 3 மாதம் ஆகி போச்சு. 3 மாதம் ஆகி கூட 10 நாள் இடமே தரல. இன்னும் தரேன் சொல்லி அப்படியே உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏ பார்க்குறதுக்காக சிஎம் போனால் சிஎம் ஆண்டு போக சொல்கிறாங்க. சிஎம் ஆண்டு போனால் எம்எல்ஏ ஆண்டு போக சொல்கிறாங்க. அதனால தான் இடம் தரேன்னு சொல்லி நாங்கள் பெரிய அதிகாரி சட்டசபையிலே வந்து புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் ஆட்சி நடத்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு தேர்தல் அறிவிப்புகளை இதுநாள் வரை நிறைவேற்றாதது வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் என குற்றம் சாட்டினார். ஆட்சி அமைந்தவுடன் முதல்வர் ரங்கசாமி அறிவித்த கணக்கின்படி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும், சிவப்பு குடும்ப அட்டைக்கு வழங்குவது போல் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கேஸ் மானியம் ரூபாய் 300 வழங்க வேண்டும் என தெரிவித்தார். புற்றீசல் போல் பெருகி வரும் ரெஸ்டோ பார்களால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது என்றும், ஒரு சில தினங்களுக்கு முன் சுற்றுலா வந்த பெண் ஒருவர் மது போதையில் சாலையில் விழுந்து கிடந்த சம்பவம் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என கூறினார். வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அரசு உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்பழகன், ரெஸ்டோ பார் விவகாரத்தில் புதுவை அரசு உடனடியாக அதிகாரிகளின் உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டும் என்றார். 2 ஆண்டு காலத்துக்கு பிறகு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுவதால் 2022-2023 ஆண்டு கல்வியாண்டில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கும் திட்டம் தற்பொழுது துவக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய அறிவிப்பு காலத்தோடு செயல்படுத்தப்படாததால் 2021ஆம் ஆண்டு கல்வி பயின்ற சுமார் 9000க்கும் மேற்பட்ட +2 மாணவர்கள் லேப்டாப் வழங்கப்படாமல் இன்று வரை ஏமாற்றப்பட்டுள்ளனர். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த +2 மாணவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் வரும் கல்வியாண்டில் அவங்கெல்லாம் இப்போ காலேஜில் படிச்சுக்கிறாங்க. புதுச்சேரியில் ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரகாம்பெல் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 550க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம், நடுக்கம்பு சுற்றியவாறு மற்றொரு கையில் குத்து வரிசையில் குத்துப்பாட முறையையும் தொடர்ந்து 1 மணி நேரம் செய்து சாதனை நிகழ்ச்சி கிரகாம்பெல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். புதுச்சேரியில் மாஸ்டர் மாரிசெல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் கிரகாம்பெல் உலக சாதனையில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினார்.
செல்வ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப அழகா பாத்துக்கிறீங்க. பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் செலவு சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் நடைபெறும் இரட்டை எஞ்சின் ஆட்சியில் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவு இருப்பதால் மத சார்பற்ற கூட்டணி வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில INTUC சார்பில் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான வஸ்திரங்கள், கலசங்கள் மற்றும் பூஜை பொருட்களை INTUC மாநில தலைவர் பாலாஜி ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் INTUC மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், பன்னீர், அமைப்பு சாரா செயலாளர் ஜான்சன் மற்றும் INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் சகோதரர் கமலநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கழகத்தின் துணைத் தலைவர் ரவி வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நோக்கு உரையாற்றினார். மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் வெங்கட்ராமன் தலைமை தாங்கி பேசினார். கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் மற்றும் உள்ளாட்சி கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன் ஆகியோர் கருத்துரையாற்றினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இறுதியில் கழகத்தின் செயலாளர் பரந்தாமன் நன்றி உரையாற்றினார். இக்கருத்தரங்கத்தின் தொடக்கத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வலைதளம், முகநூல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஆகியவை தொடங்கி வைக்கப்பட்டு அவையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. அது பற்றிய ஒரு செயல்முறையும் செய்து காண்பிக்கப்பட்டது. கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அன்னம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிகா முதல் பரிசு, அர்ஷினி, சபரிவாசன், லெமன் ஸ்பூன் யோகேஷ், சாஸ்திரா. புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி அய்யனாரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடந்த போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வீரர்களுக்கு சீருடை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் MLA அருள்முருகன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக நிர்வாகிகள் தமிழ்மணி, சுமன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் இரவு பகலாக நடக்கும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 15,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 13,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 10,000 உள்ளிட்ட மொத்தம் 6 பரிசுகள் மற்றும் ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்படுகிறது. இது தரணும், பொண்ணதெல்லாம் போட்டு சால்வெல்லாம் போட்டு சிறந்த ரெஃப்ரின்னு. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதி, சுடலை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், ஆரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இளம் பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி ஆபாச படங்களை பதிவேற்றி மிரட்டிய மர்ம நபர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். அரசு பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கவர்னர், முதல்வர் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். அரசு அறிவித்தபடி லேப்டாப் வழங்கவில்லை என்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி தலைமை செயலர் ராஜவர்மா மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.